ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி லைஃப். 3 லேயர்ட் மாஸ்க் வெறும் 3 ஸ்டெப்பில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு காட்டன் ஃபேப்ரிக், சிசர், மார்க்கர், மெஷர் பண்ண ஸ்கேல் இல்லைன்னா இன்ச் டேப், அப்புறம் எலாஸ்டிக். ஸ்டெப் 1, ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நான் கரெக்ட் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த லென்த் 15 இன்ச் இருக்கணும். இந்த ஹைட் பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதோட ராங் சைடு உங்களுக்கு மேலே தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாதியாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓப்பனாக இருக்கிற கார்னரில் நம்ம 3 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். மேலேருந்து ஃபஸ்ட்டு 3 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே இருந்து 3 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னரில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். த்ரூ அவுட் துணியோட மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் மேலே நம்ம தையல் போட போகிறோம். கீழேருந்து இந்த 3 இன்ச்சும் மேலேருந்து இந்த 3 இன்ச்சும் போட போகிறோம். சென்டரில் எந்த தையலும் வரக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் தையல் போட்டுட்டேன். மேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ச் வரைக்கும் போட்டிருக்கேன். கீழேருந்து 3 இன்ச் போட்டிருக்கேன். சென்டரில் பார்த்தா எந்த தையலும் இல்லை. ஸோ நம்மளோட ஸ்டெப் 1 கம்ப்ளீட். இப்போ ஸ்டெப் 2 பார்க்க போகிறோம். இந்த துணியை இப்படி மெதுவாக எடுத்து இந்த தையல் சென்டராக வர மாதிரி வச்சு துணியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சென்டரில் வரணும். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண தையல் சென்டரில் வர மாதிரி வச்சு ஒரு வாட்டி கையிலேயே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காட்டன் துணின்றதுனாலேயே அதுலேயே நம்மளுக்கு அடையாளம் வந்துடும். நான் 2 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இது 7 இன்ச் எலாஸ்டிக். கொஞ்சம் ப்ராட் ஃபேஸாக இருந்தால் 7.5 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை நம்ம இந்த துணியில் பின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உள்ளே விட்டு ஒரு கார்னர், நம்மளுக்கு அந்த மடிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு கார்னரில் இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வச்சு பின் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. எலாஸ்டிக்கோட இன்னொரு கார்னரை எடுத்துகிட்டு அந்த மாதிரி இங்கே துணி இழுக்கும். பட் நம்ம பின் பண்ணிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இன்னொரு கார்னரில் எடுத்து இங்கேயும் ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் பண்ண போகிறோம். இப்போ இது மேலே தையல் போட போகிறோம். 2 பக்கம் இந்த மாதிரி எலாஸ்டிக் பின் பண்ணியிருக்கோம். அந்த 2 மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி துணியை தையல் போட போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இப்படி எலாஸ்டிக்கை பிடிச்சி இப்படி போட்டுருங்க. ஸோ அந்த எலாஸ்டிக் சீல் ஆகிடும். அதுக்கப்புறம் மெதுவாக துணியை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி போட்டிங்கன்னா இந்த சைடு எலாஸ்டிக்கும் சீல் ஆகிடும். ஸோ 2 பக்கமும் இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா நான் 2 சைடும் தையல் போட்டுட்டேன். நல்லா நீட்டாக இருக்குது தையல். ஸோ நம்ம எலாஸ்டிக்கை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ மாஸ்கில் ஸ்டெப் 3 பார்க்க போகிறோம். ஃபைனல் ஸ்டெப். இங்கே ஒரு ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் வழியாக நம்ம உள்ளே இருக்க துணியை வெளியே கொண்டு வர போகிறோம். ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்காதீங்க. மெதுவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் நல்லா சீலாக இருக்குது. நம்ம துணியோட நல்ல பக்கத்தை இப்போ மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபோல்டுக்கான மார்க்கிங் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு கீழேருந்து இந்த மாதிரி ஒரு 1 inch எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைன்லேருந்து மறுபடியும் ஒரு 1 inch, ஃபஸ்ட்டு ஒரு 1 inch, மறுபடியும் ஒரு 1 inch லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைன்லேருந்து 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்க லைன்லேருந்து 1 inch, இங்கேருந்து 1/2 inch, ஃபைனலாக மேலே இருக்க லைன்லேருந்து 1 inch. இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு 1 inch எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தா 1 inch 1/2 inch 1 inch 1/2 inchன்னு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க 1 inch அப்படியே விட்டுருங்க. இப்போ மேலே இருக்க இந்த 1 inch வந்து இந்த லைனும் கீழே இருக்க லைனும் மேலே இருக்க லைனும் இந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்த்து பின் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபோல்டு. ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்க லைனும் அதுக்கு மேலே இருக்க லைனும் ஒன்றா இந்த மாதிரி மீட் பண்ணுற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 inch அப்படியே இருக்க போது 1/2 inch வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ். அது மறுபடியும் அதுக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு 1 inch கேப், அதோட கீழே இருக்க லைனும் மேலே இருக்க லைனும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த 1/2 inch அப்படியே இருக்க போது மேலே லாஸ்ட்டாக இருக்க 1 inch இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பின் பண்ண போகிறோம். பேசிக்காக பார்த்தா 1 inch இருக்கிற இடத்துலலாம் ஃபோல்டு வரணும். கீழே இருக்க 1 inch மட்டும் காமனாக விட்டுட்டு மற்ற எல்லா 1 inchம் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ டோட்டலி நமக்கு 3 ஃபோல்டு வரும். இதில் 3 1 inch வரதுனால. ஸோ இன்னொரு சைடும் இதே மாதிரி பின் பண்ணிவிடுங்க, ஃபோல்ட் பண்ணி. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தையல் போட போகிறோம். இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட போகிறோம். 2 சைடும் நான் ஸ்டிச் போட்டாச்சு. ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் மாஸ்க் இது. நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக கவர் ஆகும் நம்மளுக்கு, நல்ல 3 லேயர்டு இருக்கிறதுனால. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.